அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவில் அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய அபிராமி அந்தாதி என்ற பாடலில் 4வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் அரசாங்க பதவிகள், உயர் பதவிகள், அரசாங்க உத்தியோகம், அதே போல் பேரு புகழ் முதலியவை கிடைக்கும் என்று இந்த பாடலை பாடுகிறார் அபிராமி பட்டர் அவர்கள். அந்த பாடலை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே குன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு இந்த பாடலை படிக்கிறார். அதாவது மனிதர்களும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் முனிவர்களும் ரிஷி பெருமக்களும் சித்த பெருமக்களும் தலை தாழ்த்தி உன்னை வணங்கி நின்று போற்றும் செம்மை பொருந்திய திருவடிகளையும் மெல்லிய இயல்பும் கொண்ட கோமலவள்ளி அன்னையே, கொன்றை மலரை அணிந்த ஜடாமகுடத்தின் மேல் பனியை உண்டாக்கும் சந்திரனையும் கங்கையையும் மற்றும் பாம்பையும் அணிந்து கொண்ட தூயவனாய் இருக்கின்ற சிவபிரானும் நீயும் எப்போதும் என் சிந்தையை விட்டு அகலாமல் என்னாலும் என் உள்ளத்திலே வீற்றிருக்க வேண்டும். அப்படி நீ வீற்றிருந்தால் நான் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று பேரும் புகழும் அடைவேன், முடிவில் உன்னை சேருவேன் என்று இந்த பாடலிலே அபிராமி பட்டர் அவர்கள் கூறுகிறார். நன்றி, வணக்கம்.